பர்ஃபெக்ட் ரேப் விக்டிம்னா எப்படி இருக்கணும்? நவம்பர் 2013 கோவாவில் திங்க் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. கம்ப்ளைண்ட் பண்ணுற பொண்ணு வந்து தெஹல்கல் மேகசினோட ஜூனியர் ஜேர்னலிஸ்ட். நவம்பர் 7 and 8 2 நாளும் ஹோட்டலோட லிஃப்டில் வச்சு தருண்ஜித் தேஜ்பால், அந்த மேகசினோட ஃபவுண்டர் அண்ட் எடிட்டர் இன் சீஃப், அவங்கள செக்ஷுவலாக அசால்ட் பண்ணாதான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இது நடந்ததும் அந்த பொண்ணு மேனேஜிங் எடிட்டர், ஃப்ரெண்ட், கொலீக்ஸுக்கெல்லாம் இதை பற்றி இமெயில் அனுப்பியிருக்காங்க. ட்ரையல் கோர்ட்டில் வந்து ப்ராசிக்யூஷன் வந்து தேஜ்பாலோட ஒரு இமெயில், அந்த பொண்ணு வந்து சுச்சுவேஷனை தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அப்படி அப்பாலஜி கொடுத்துருக்கான். அதில் வந்து அது அட்மிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் வந்து அதுக்கு இன்அப்ராப்ரியேட் பிஹேவியருக்கு தான் அப்பாலஜி, ரேப்புக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஆர் லான்ச் பண்ணுறாங்க. ரேப், செக்ஷுவல் அசால்ட், ராங்ஃபுல் ரெஸ்ட்ரெயின்ட், ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட், அவுட்ரேஜிங் மாடஸ்டின்னு செக்ஷன்ஸில் சார்ஜ் பண்ணுறாங்க. ட்ரையல் கோர்ட் வந்து இன்வெஸ்டிகேஷன்ஸ் அப்போது முக்கிய சிசிடிவி ஃபுட்டேஜஸை ஒழுங்காக பாதுகாக்கலை இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரையல் கோர்ட் வந்து ஒரு 500 பேஜ் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து தேஜ்பாலை அக்விட் பண்ணிடுறாங்க. ஸ்டேட் ஆஃப் கோவா வந்து ஹைகோர்ட் போகிறாங்க. ஹைகோர்ட்டில் வந்து ஜஸ்டிஸ் டாக்டர் நீலா அவர்கள் வந்து ஆர்டரில் அந்த பொண்ணோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட், நேச்சுரல் அண்ட் ட்ரஸ்ட்வர்த்தியாக தான் இருக்குது. அந்த பொண்ணு வந்து இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் அவங்க வேலையை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, குடிச்சிட்டு இருந்தாங்க. அசால்ட் விக்டிம்னா இப்படியா இருப்பாங்க அப்படின்னு ட்ரையல் கோர்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அந்த பொண்ணு அவளோட சுப்பீரியர் பொசிஷனில் இருக்கிற ஒருத்தன் வந்து அவங்கள செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்கான். அவனை வந்து அந்த பொண்ணுக்கு பல வருஷமாக அவங்க அப்பாவோட நண்பரா, ஃப்ரெண்டோட அப்பாவா தெரிஞ்சிருக்கு. இதில் எப்படி சொல்கிறது, சொன்னால் வேலை போயிடும், இப்படி பல சிந்தனைகள் இருக்கும். ட்ரையல் கோர்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் விக்டிம் ஆஃப் செக்ஷுவல் அசால்ட்னா எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. அதில் வந்து அப்சல்யூட்லி வல்னரபிளாக இருக்கணும், இன்னசென்ட்டாக இருக்கணும். இன்சிடென்ட் அப்போது அந்த பொண்ணுக்கு வேற வழியே இல்லாமல் இருந்திருக்கணும். இந்த கட்டமைப்புக்குள்ளே அந்த பொண்ணு இல்லாமல் ரிப்போர்ட் பண்ண டிலே பண்ணியிருந்தா, அட்டாக் பண்ணவனை தெரிஞ்சிருந்தா, குடிச்சிருந்தா, அந்த பொண்ணுக்கு நடந்தது ட்ராமாவே இல்லை, அந்த பொண்ணு ஒரு பர்ஃபெக்ட் விக்டிம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விக்டிமோட கிரெடிபிலிட்டியை வந்து ஃபேக்ட்ஸை மட்டும் வச்சு பாருங்க. விக்டிமுக்கு வந்து நீங்கள் வச்சிருக்க ஒரு கல்ச்சுரல் மோல்டுக்குள்ளே வச்சு பார்க்காதீங்க. ஒருத்தரும் அவங்க ட்ராமாக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாக ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஹை குவாலிட்டி, அவங்க டெஸ்டிமோனி ஸ்டெர்லிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி தேஜ்பாலை கன்விக்ட் பண்ணியிருக்காங்க.